வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. கும்பராசிக்காரங்க உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இது ஒரே ஒரு மனிதர் தான். ஆனால் அதை நேரடியாக எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கை நடை, கிரகநிலை, உங்களுடைய மனசு, உங்களுடைய பழக்கம், உங்களுடைய சுற்றம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு வகையான நபர் உங்களுக்கு கெடுதல் நினைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கும்பராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல மனசு கொண்டவங்க, யாரையுமே சந்தேகப்பட மாட்டீங்க. உங்களுக்கு நல்லா பேசுகிறவங்கள ரொம்பவே நம்பிடுவீங்க. இதனால தான் சில நேரம் பிரச்சனையும் ஆயிடுது. உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட வளர்ச்சி பாதையை பார்த்து அமைதியாக இருக்க முடியாதவங்களுமே இருக்காங்க. இப்போது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு சனி ஒரு முக்கிய கிரகமாக இருக்குது. சனி இருக்கிற இடத்துடைய வாழ்க்கையில் தான் சோதனையை கொடுப்பாரு. அந்த சோதனை நேரத்தில் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களை தவறான பாதைக்கு இழுக்கிறாங்க. அவங்க முகத்தில் சிரிப்பு இருக்கும், ஆனால் மனசில் வேற என்ன இருக்கும். உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு அமைதியாக நினைக்கிறவங்களாவும் இருக்கிறாங்க. நீங்கள் யார்கிட்டையாவது உங்களுடைய ரகசியங்களை சொல்லியிருப்பீங்க. உங்கள் குடும்ப விஷயம், உங்களுடைய பண விஷயம், வேலை விஷயம் எல்லாத்தையுமே பகிர்ந்திருப்பீங்க. அந்த தகவலை வச்சே சிலர் உங்களுக்கு எதிராக பேசலாம். உங்களை மற்றவங்க கிட்ட கெட்டவங்கள மாதிரி காட்ட முயற்சி பண்ணுவாங்க. இது கும்பராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கும்பராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் அப்படிங்கிற வட்டம் அதிகம். ஆனால் எல்லாருமே உண்மையான நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. சிலர் உங்களுடைய முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி வேறு மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி இரட்டை முகம் கொண்ட நண்பர்களை உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடியவங்களாக இருந்துட்டு இருக்காங்க. ஜோதிட ரீதியாக ராகு கேது பாதுகாப்பு இருக்கும் காலத்தில் இந்த மாதிரி நண்பர்கள் அப்படிங்கிறது அதிகமாக தெரியும். திடீர்னு சண்டை, புரியாத பிரச்சனை, நண்பர்கள் விட்டு விலகிறது, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு எல்லாமே வரலாம். அது எல்லாமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்களுடைய காரணமாக கூட இருக்கலாம். சில நேரம் உறவினர்களுக்குள்ளேயே ஒருவர் உங்களை மனசுக்குள்ளே போட்டியாக பார்க்கலாம். நீங்கள் முன்னேறக்கூடாது, நீங்கள் வாங்குகிற புகழ், நீங்கள் வாங்குகிற வண்டி வாகனம், வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருள்கள் அனைத்தையுமே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வெளியில் தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி பொருள் அதே கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே ஏதாவது நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற நேரத்தில் தடை வர மாதிரி உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை கவனிக்கணும். யாராவது அடிக்கடி உங்களை தாழ்த்தி பேசுகிறாங்களா, உங்கள் முடிவை குறை சொல்கிறாங்களா, உங்களுக்கு பயம் உண்டாக்குறாங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சனி சோதனை கொடுக்கக்கூடிய நேரத்தில் உண்மையானவங்க யார், பொய்யானவங்க யார் அப்படிங்கிறது தெரியும். அந்த நேரத்தில் உங்களை விட்டுட்டு போகக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்க நீண்ட நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது கிடையாது. கும்பராசிக்காரங்களுக்கு தெய்வத்துடைய பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் யாருக்குமே கெடுதல் நினைக்கவே மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க எல்லாமே முயற்சி அப்படிங்கிறது பழிக்காமலேயே போயிடும். ஆனால் கவனமாக இருக்கணும். எல்லாரையும் நம்பி உங்கள் வாழ்க்கை விஷயங்களை சொல்லக்கூடாது. கும்பராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே தெய்வம் பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் யாருக்குமே கெடுதல் நினைக்கவே மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுடைய முயற்சி பழிக்காமலேயே போயிடுது. ஆனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எல்லாரையும் நம்பி உங்கள் வாழ்க்கையுடைய விஷயங்களை நீங்கள் சொல்லக்கூடாது. சில நேரம் உங்களுடைய வேலை இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களை கீழே இழுக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் முன்னேறினீங்கன்னா அவங்களுக்கு இடம் குறையும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் உங்களுக்கு எதிராக பேசலாம். உங்கள் கூட ஜோதிட ரீதியாக வரக்கூடிய சனியினுடைய சோதனை தான் இது எல்லாமே. கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய அந்த நபர் பொதுவாகவே 3 வகை. முதல் வகை பொறாமை கொண்ட நபர், இரண்டாவது வகை போட்டி பார்க்கும் உறவினர், மூன்றாவது வகை உங்களோட வளர்ச்சியை சகிக்க முடியாத வேலை இடக்கூடிய ஒரு நபர் தான். இந்த 3 வகையான நபர்களை கவனிச்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்பவே நிம்மதியாக போகும். யாராவது உங்களை பார்த்து அதிகமாக விசாரிக்கிறாங்களா, அடிக்கடி உங்கள் விஷயங்களில் தலையிடுறாங்களா, உங்களுடைய முடிவை மாற்ற சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். கும்பராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமை அன்று தெய்வம் வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். கருப்பு எள் தீபம் ஏற்றினீங்கன்னா மனசுக்கு அமைதி வரும்னு சொல்கிறாங்க. இது ஒரு மன தைரியத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களை வெல்ல ஒரே ஒரு வழி தான், அதுதான் அமைதி. யார் கூடயுமே சண்டை போடாமல் உங்கள் பாதையை பார்த்து போனீங்கன்னா அப்படின்னாங்கனாவே தானாகவே அந்த நபர்கள் விலகி போயிடுவாங்க. கும்பராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு தெய்வத்தினுடைய பாதுகாப்பு எப்பொழுதுமே இருக்கும். உண்மையான மனசு கொண்டவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே துணை நிற்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணும், யாரையுமே காயப்படுத்தாமல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும். அப்படின்னா நீங்கள் எந்த கெடுதல் நினைக்கிற நபருமே உங்களை பாதிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே யார் அப்படின்னா
ஒரு சில குறிப்புகள் எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். எல்லாருமே வெளியில் எதிரியாக தெரிய மாட்டாங்க. சிலர் அமைதியாக அருகில் இருந்துக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கவனிப்பு தான் நல்ல எண்ணத்திற்காக கிடையாது, உள்ளுக்குள்ளே ஒப்பிடக்கூடிய ஒரு மனசு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா முகத்தில் சிரிப்பு இருக்கும், ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தமும் இருக்கும். அதுதான் கெடுதல் நினைக்கக்கூடிய நபரின் முதல் அறிகுறியாக இருக்கும். கும்ப ராசிக்காரங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்னல்களை கவனிக்க மாட்டீங்க. யாராவது நல்லா பேசுனாங்க அப்படின்னா அவங்களையே முழுசா நம்பிடுவீங்க. இதனால சில நேரம் அப்படிங்கிறது மனவேதனையை கொடுக்கும். ஜோதிடத்தில் சனி அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையினுடைய பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. அந்த பாடம் என்ன அப்படின்னா யாரை நம்பணும், யாரை தூரத்தில் வைக்கணும் அப்படின்னு உணர வைக்கிறது தான். அதனால தான் சில நேரம் நெருங்கியவர்களே விலகி போகலாம். அது கெடுதல் கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு தான். உங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்கிறவங்க ஒருத்தர் இருக்கலாம். அடிக்கடி உங்ககிட்ட கேள்விகள் கேட்பாங்க. வீட்டில் என்ன நடக்குது, பணம் எப்படி இருக்குது, வேலை எப்படி போகுதுன்னு விசாரிப்பாங்க. இந்த மாதிரி அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களை கவனமாக பார்த்துக்கணும். உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னா உதவி செய்வாங்க. கெடுதல் நினைக்கக்கூடிய நபர் தகவலை மட்டும்தான் சேகரிச்சுக்குவாங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அமைதியாக உங்களோட வேலையை செய்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலுமே உங்களோட திறமையை மற்றவங்களுக்கு பயமாக இருக்கும். அதனால் உங்களை பற்றி தவறான கருத்தை பரப்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுவும் கெடுதல் நினைக்கக்கூடிய நபருடைய வேலை தான். சில நேரம் உங்களுடைய பழைய நண்பர்கள் கூட இப்படி மாறி இருந்திருப்பாங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்தவங்க இப்போ பேசாமல் இருப்பாங்க. காரணமே இல்லாமல் தூரமாக இருப்பாங்க. ஜோதிட ரீதியாக இது கிரக மாற்றத்தால் வரக்கூடிய ஒரு மனநிலை மாற்றம் தான். அந்த மாற்றத்தினால அந்த நபர் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியாமையே இருந்துட்டு இருக்காங்க. கும்பராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு நம்பிக்கை, நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்கக்கிட்ட முழு மனசையும் கொடுத்துட்றீங்க. அதுதான் பலவீனம். எல்லாருமே அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. சிலர் உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்திக்குவாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய நபர் பொதுவாகவே உங்களுடைய முன்னேற்றம் ஆரம்பிக்கும் நேரத்தில் தான் தெரியும். நீங்கள் அமைதியாக இருந்தால் எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வளர ஆரம்பிச்சிங்கன்னா சில முகங்கள் எல்லாமே மாறிடுது. அதுதான் உண்மையும் கூட. ஜோதிட ரீதியாக ராகு காலத்தில் இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாமே வரும். திடீர்னு மன அழுத்தம், புரியாத சண்டை, நண்பர்களுடைய பிரிவு, உறவினர்களுடைய தூரம் எல்லாமே நடக்கும். அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் ஒரு செயலாகவே பார்க்கணும். கும்பராசிக்காரங்க யாராவது உங்களை அடிக்கடி குறை சொல்கிறாங்களா அப்படின்னு கவனிங்க. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்திலுமே குறை காண்பவர்கள் உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் தான். நல்ல மனசு கொண்டவங்க எப்பொழுதுமே உற்சாகத்தை கொடுப்பாங்க. சில நேரம் உங்கள் வீட்டில் கூட ஒருத்தர் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எதிர்க்கலாம். அது நேரடியாக கெடுதல் இல்லை, ஆனால் மனதினுடைய ஒப்பீடு தான் இருக்கும். அதுவே பின்னாடி பிரச்சனையாகவும் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்துச்சுன்னா எந்த கெடுதலுமே பாதிக்காது. தினமும் காலையில் எழுந்து நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். வீட்டில் தீபம் ஏற்றுனீங்கன்னா மனசு அமைதி கிடைக்கும். சனி பகவானை நினச்சி அமைதியாக இருக்கலாம். உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க சில நேரம் நேரடியாக தாக்க மாட்டாங்க. உங்களுடைய மனதை குழப்ப முயற்சி செய்கிறவங்க தேவையில்லாத பேச்சு, தவறான தகவல், சந்தேகம் உண்டாகிறது, வார்த்தைகள் எல்லாமே பேசுவாங்க. இது அவங்களுடைய மறைமுகமான ஒரு கெடுதலாக இருக்கும். கும்பராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். யாராவது கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கூட வாக்குவாதம் நீங்கள் செய்ய வேண்டாம். அமைதியாக விலகிருங்க. அதுதான் உங்களுடைய பெரிய வெற்றியாக இருக்கும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது சனியினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் எதிரிகள் கூட நண்பராக மாறுவாங்க. அதனால் பயப்பட வேண்டாம். நல்ல பாதையில் நடந்தீங்க அப்படின்னா தானாகவே பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய நபர் ஒருத்தர் இல்லை, வாழ்க்கையினுடைய காலகட்டம் மாறுவார். பள்ளி நண்பர், வேலை நண்பர், உறவினர், அக்கம் பக்கம் நபர் என்று யாராவது இருக்கலாம். ஆனால் இறுதியில் உண்மையானவங்க மட்டும்தான் உங்கள் கூட இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். கும்பராசிக்காரங்க உங்களுடைய மனசு சுத்தமாக இருந்தால் தான் எந்த கெடுதலும் நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. நல்ல எண்ணம் வச்சிங்க அப்படின்னா நல்லதே நடக்கும். கெடுதல் நினைப்பவர்கள் என்றைக்குமே அவங்களையே பாதிக்க தான் போகுது. அதனால் நீங்கள் யாருக்காகவும் எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம். யார் உங்களை கெடுக்கக்கூடிய நபர் அப்படின்னா மோஸ்ட்லி நண்பர்கள் தான். உங்கள் கூடயே இருக்காங்க, ஆனால் எப்படின்னா உங்களுடைய காசவே செலவு பண்ணுறாங்களே தவிர அவங்க காசை அவங்க செலவு பண்ணுறது கிடையாது. அதனால் யாருக்கிட்டேயுமே எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. யாராவது ஒருத்தர், அது உங்கள் மனசுக்கே தெரியும், ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறவங்கள்ட்ட மட்டுமே சொல்லுங்கள். முடிஞ்ச வரையும் சொல்ல வேண்டாம். இல்லை அதேமாரி உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னா சொல்லுங்கள்.
இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே யாருடைய கெடுதல் எண்ணங்களும் இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்க கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். வேல் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.